Taste the Daily. ராமநாதபுரம் மாவட்டம் அரியமான் கடற்கரை நுழைவு கட்டண டெண்டரை ரத்து செய்ய கோரிக்கை விடுத்து டெண்டர் எடுத்தவரை ஆட்சியரிடம் அளித்துள்ள மனு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அரியமான் கடற்கரைக்கு வருபவர்களிடம் நுழைவு கட்டணம் வசூலிப்பதற்கான டெண்டர் சாத்தான்கோன் வலசை ஊராட்சி சார்பில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு நடத்தப்பட்டது. இதில் பழனி என்பவர் 40 லட்சம் ரூபாய்க்கு ஏலம் எடுத்த நிலையில் தற்போது அவரே ஏலத்தை ரத்து செய்ய கோரியுள்ளார். அந்த மனுவில் கடற்கரை முழுவதும் குப்பை கழிவுடன் மழைநீர் தேங்கி துர்நாற்றம் வீசுவதாகவும் பார்க்கிங் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளும் இல்லை என குற்றம் சாட்டியுள்ளார். அவர் பதவிக்காலம் முடிகிற தருவாயில் அவரே ஒரு ஆள் பேரில் எடுத்து நடத்துறதுக்கான வழிமுறைக்காக வேகமாக செய்கிறார், வேகமாக அவசர காலமாக செய்கிறார். அதனால் இந்த டெண்டர் ரத்து செய்ய கோரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள்ட்ட மனுவாக கொடுக்கறதுக்கு நான் வந்திருக்கேன். அங்கே என்னென்ன அடிப்படை வசதி இல்லை? எந்த ஒரு அடிப்படை வசதியும் இல்லை, பார்க்கிங் கிடையாது, வாகனம் நிறுத்தக்கூடிய இடம் சரி செய்யலை, ஒரு குடிநீர் வசதி இல்லை, ஒரு குப்பை தொட்டி போடுறதுக்கான குப்பை தொட்டி வசதி எதுவுமே கிடையாது. ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி வட்டார வளர்ச்சி அலுவலகம் முன்பு இளைஞர் ஒருவர் அரசின் இலவச தொகுப்பு வீடு கோரி குடும்பத்தினருடன் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். துறையூர் பகுதியைச் சேர்ந்த கமலேஷ் என்பவர் பல வருடங்களாக அரசின் தொகுப்பு வீடு வழங்குமாறு பல்வேறு அதிகாரிகளுக்கு கோரிக்கை வைத்துள்ளார். ஆனால் அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த கமலேஷ் தனது குடும்பத்தினருடன் தர்ணாவில் ஈடுபட்டார். திறனற்ற திமுக அரசின் அதிகாரிகள் பொதுமக்களின் கோரிக்கைகளை கண்டுகொள்வதில்லை என குற்றச்சாட்டிருந்துள்ளது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் நகராட்சி பகுதிகளில் வீடுகளில் சேகரிக்கப்படும் குப்பைகளை ஒரே தெருவில் கொட்டப்படுவதால் பொதுமக்கள் அவதியடைந்து வருகின்றனர். நகராட்சி நிர்வாகத்தால் வீடுகளில் சேகரிக்கப்படும் மக்கும் மற்றும் மக்காத குப்பைகளை முதலியார்பட்டி தெருப்பகுதியில் சேகரித்து வைப்பதாகவும் குப்பைகளை அள்ளாமல் கிடப்பில் போடுவதாகவும் புகார் எழுந்துள்ளது. இதன் காரணமாக துர்நாற்றம் ஏற்படுவதால் தொற்றுநோய் பரவும் அபாயம் உள்ளதாக அப்பகுதி மக்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர். இந்நிலையில் இதுகுறித்து நடவடிக்கை எடுக்காத நகராட்சி நிர்வாக ஊழியர்களிடம் அப்பகுதி மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். திருப்பூரில் தனியார் பார் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் காவல் ஆணையர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். அவிநாசி சாலை மற்றும் பெருமாநல்லூர் சாலை என்ற 2 சாலைகளையும் இணைக்கும் இணைப்பு சாலையாக 60 அடி ரோடு உள்ளது. இந்த சாலையில் தனியார் பார் அமைக்க பணிகள் நடைபெற்று வருகிறது. ஏராளமான தொழிலாளர்கள், பள்ளி, கல்லூரி மாணவ மாணவிகள் இந்த சாலையை தினம்தோறும் பயன்படுத்தி வருவதால் இப்பகுதியில் தனியார் பார் அமைக்கக்கூடாது என பொதுமக்கள் ஆணையர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியில் நடைபெறும் வளர்ச்சி திட்டப் பணிகளை முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான KA செங்கோட்டையன் நேரில் ஆய்வு செய்தார். கோபிச்செட்டிப்பாளையம் அருகே களிங்கியம் ஊராட்சியில் 28 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்ட ஊராட்சி அலுவலக கட்டடத்தை திறந்து வைத்தார். நாகர்பாளையம் பகுதியில் புதிய கான்கிரீட் சாலை அமைக்கும் பணியை பூமி பூஜையில் பங்கேற்று தொடங்கி வைத்தார். கோபி ஒன்றிய குழு தலைவர் மௌதீஸ்வரன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை கொல்லநாயக்கனூரில் ஆவின் பால் கொள்முதல் நிலையம் முன்பு 20 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர் சங்கத்தினர் கறவை மாடுகளுடன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பாலுக்கான கொள்முதல் விலை உயர்வு, பள்ளி குழந்தைகளுக்கு வழங்கும் சத்துணவில் பாலையும் பால் சார்ந்த பொருட்களையும் சேர்த்தல், கால்நடைகளுக்கு ஆண்டுக்கு 2 முறை தடுப்பூசி போடுதல் உள்ளிட்ட கோரிக்கைகள் ஆர்ப்பாட்டத்தில் வலியுறுத்தப்பட்டன.